வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம வந்து இப்போ பர்சன்டேஜ் சாப்டர் பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸோ மொத்தமாக வந்துட்டு 16 டைப்ஸில் வந்துட்டு 6 டைப்ஸ் சம் வந்துட்டு நம்ம இந்த 2 வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதை வந்துட்டு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ அது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க, அப்போ தான் வந்து புரியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்ஸை பேஸ் பண்ணி சம் கேட்பாங்க. இப்போ இந்த சம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்களை 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு 31% மார்க் எடுத்திருக்கிறான் அவர் எக்ஸாம்பிள் அப்படின்ற போது நான் அவனை வந்துட்டு ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? ஏன்ற பர்சன் 31% மார்க் எடுத்திருக்கிறான். சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, அவன் 12 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டான். சரியா? 12 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்ற போது பாஸ் மார்க்குக்கும் இது பாஸ் மார்க்குக்கும் அவன் எடுத்த மார்க்குக்கும் உண்டான வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 மார்க்குன்னு சொல்லலாமா? கரெக்டா? இப்போ 12 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா அவன் எடுத்த மார்க்கை விட 12 மார்க்கு அதிகமாக இருக்குது பாஸ் மார்க். நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ் பெர்சன்டேஜ் அப்படின்றது 35% கொடுத்துட்டாங்க. அப்போ பாஸ் மார்க்கினுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ? 35%. அவன் எடுத்த பெர்சன்டேஜ் எவ்வளோ? 31%. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, மேக்ஸிமம் மார்க் முழு மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படின்றது. ஒரு எக்ஸாமினுடைய மொத்த மதிப்பெண்கள் நம்ம 100%ன்னு சொல்லுவோமா? இப்போ நமக்கு வேண்டியது வந்து 100% எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 31% அவன் எடுத்த மார்க்கு, 35% பாஸ் மார்க்கு. ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் 12 அப்படின்னா இவங்க 2 பேருக்கு உண்டான இந்த பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 35க்கும் 31க்கும் பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 4%. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 4% வந்துட்டு 12 மார்க் அப்படின்னா 100% நமக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ அடித்தா 4 3 12 வரும். ஸோ அப்போ 300. சரியா? இப்போ இந்த பர்சன்டேஜ்லாம் கேன்சல் ஆயிரும். சரியா? அப்போ 300 மார்க்ஸ் தான் நமக்கு ஆன்சர் ஆகும். புரிஞ்சா? கொடுத்துருக்கிற கொஸ்டினை இந்த மாதிரி எழுத போகிறோம். எழுதிட்டு ஸோ ஏதோ 1% நமக்கு வந்து இதுலேருந்து அவங்க கொடுத்துருக்க டேட்டாலேருந்து நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்களோ அதை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். இப்போ 2 பர்சன்ஸ் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. ஏன்ற ஒரு பர்சன், பிங்கிற ஒரு பர்சன் இருக்கிறான். ஏங்கிறவன் வந்துட்டு 40% மார்க் வாங்குறான். சரியா? ஏங்கிறவன் 40% மார்க் வாங்குறான். அண்ட் ஃபெயில்டு பை 5 மார்க்ஸ் அப்படின்னா அப்போ பாஸ் மார்க்கை விட அவன் 5 மார்க் கம்மியாக வாங்கியிருக்கிறானா? ஸோ நெக்ஸ்ட் பிங்கிற பர்சன் வந்துட்டு 50% மார்க் வாங்கியிருக்கிறான். சரியா? மார்க் வாங்கியிருக்கான். பாஸ் மார்க்கை விட 25 மார்க் அதிகம் எடுத்துக்கிறான். 25 மார்க்ஸ் மோர் தென் பாஸ் மார்க். சரியா? ஏங்கிறவன் 40% வந்து மார்க் வாங்கியிருக்கிறான். பாஸ் மார்க்கை விட 5 மார்க் கம்மியாக இருக்கிறான். அதே மாதிரி பி அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கிறான். பிங்கிறவன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 50% மார்க் எடுத்திருக்கிறான். பாஸ் மார்க்கை விட அவன் எவ்வளோ அதிகமாக எடுத்திருக்கிறான் அப்படின்னா 25 மார்க் அதிகமாக எடுத்திருக்கிறான். சரியா? ஸோ அப்போ இந்த 2% கொடுத்துருக்குறாங்களா, இந்த 2%க்கு உண்டான வித்தியாசம் எவ்வளோ? 50க்கும் 40க்கும் 10%. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் மார்க் எவ்வளோ? இதுலேருந்து இது வரைக்கும் 25. ஸோ இங்கேருந்து இங்கே 5. அப்போ மொத்தம் 30. ஸோ மார்க்ஸ் வைஸ் 30, பெர்சன்டேஜ் வைஸ் 10 அப்படின்ற போது 10% எனக்கு 30 மார்க் அப்படின்ற போது இப்போ ஃபுல் மார்க் கேட்டாங்க அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்ட்டு எழுதிடலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அதான் வந்து 100% எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஏனுடைய மார்க் எவ்வளோ, எவ்வளோ எடுத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏனுடைய மார்க்னா 40%. ஸோ அப்போ 10% 30 அப்படின்னா 40% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளையே பண்ண தேவையில்லை. இப்போ 10% எப்படி 40 வரும்? இன்ட்டு 4 போட்டால் 40 வரும். அப்போ அதே மாதிரி 30 இன்ட்டு 4ன்னு போட்டால் 4 3 12 120 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி பியினுடைய மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பியினுடைய மார்க் எவ்வளோ? 50%. ஸோ அப்போ 50% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இப்போ 10% 30 அப்படின்னா 50% நமக்கு எப்படி கிடைக்கும்? இன்ட்டு 5. அது மாதிரி 30 இன்ட்டு 5ன்னு போட்டால் நமக்கு 50%க்கான மார்க் கிடச்சிரும். பியினுடைய மார்க்கு கிடச்சிரும். இப்போ பாஸ் மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பாஸ் மார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி? ஒன்று ஏனுடைய மார்க்கு கண்டுபிடிச்சி அவன் மார்க்கோட
5 மார்க்கை கூட்டணும்னு சொன்னா பாஸ் மார்க் கிடைச்சிருமா? இப்போ ஏனுடைய மார்க் வந்துட்டு 120, 120 கூட 5 கூட்டினா 125. ஸோ இதுதான் வந்து பாஸ் மார்க். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல டோட்டல் மார்க்கும் கேட்கலாம், ஏனுடைய மார்க் எவ்வளோன்னு கேட்கலாம், பியினுடைய மார்க் எவ்வளோன்னு கேட்கலாம், பாஸ் மார்க் எவ்வளோன்னு கேட்கலாம். ஸோ எல்லா இதையும் வந்துட்டு ஒரு சம்மில் நான் சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் சம்லையும் நம்ம பார்த்தோம். இதில் வந்துட்டு 100% மார்க் எவ்வளோ, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இதை வச்சுட்டு நீங்கள் இந்த சம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சரியா? பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றது கொஸ்டின் நம்பர் 23க்கு உங்களுடைய ஆன்சர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி 24. ஸோ எல்லாமே வந்துட்டு சிமிலர் சம்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறது இந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு தேவை. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த சம்லாம் வந்து ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எலெக்ஷன் மாதிரி கேட்பாங்க. ஸோ எலெக்ஷனை பேஸ் பண்ணி கேட்பாங்க. டைப் 7 வந்துட்டு மார்க்ஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க. டைப் 8 வந்துட்டு எலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனில் வந்துட்டு 2 கேண்டிடேட் இருக்கிறாங்க. அதில் ஒரு பர்சன் வந்துட்டு 58% வந்து டோட்டல் ஓட்ஸ், மொத்த ஓட் அப்படின்றது 100%ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ மொத்த ஓட்டு வந்து 100%. அதில் ஒரு கேண்டிடேட் வந்து 58% எடுத்திருக்கிறாரு அப்படின்ற போது ஸோ மிச்சம் உள்ள ஓட்டை வந்துட்டு கேண்டிடேட் பி எடுத்திருப்பாரா? 42%. ஸோ இப்போ இவங்க 2 பேரில் வந்துட்டு வின் பண்ணுறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மெஜாரிட்டியில் வின் பண்ணுறாருன்னா 960 ஓட்ஸில் வின் பண்ணுறாரு அப்படின்ற போது இவங்க 2 பேருக்கு உண்டான அந்த வித்தியாசம் இருக்குதுல்ல, அந்த வித்தியாசம் தான் வந்து 960ன்னு சொல்லலாமா? ஸோ இந்த கேண்டிடேட் பியை விட கேண்டிடேட் ஏ வந்து 960 ஓட்ஸ் அதிகமாக எடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 100% ஓட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மார்க்ஸ் சம் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி தான். இப்போ ஏங்கிற கேண்டிடேட் வந்துட்டு 58% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. பிங்கிற கேண்டிடேட் 42% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ஏ வந்து பியை விட எத்தனை ஓட்டு அதிகமாக இருக்கிறாங்க? 960 ஓட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்ற போது இவங்க 2 பேருக்கும் உண்டான அந்த பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஸோ 42க்கும் 58க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 16%. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? 16% வந்துட்டு 960 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்துட்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருமா? ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்னுடைய வேல்யூ கிடச்சிரும். அதுதான் வந்து உங்களுடைய ஆன்சர். சரியா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஒரு காலேஜில் ஒரு கேண்டிடேட் வந்து 62% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ ஏங்கிற கேண்டிடேட் அண்ட் இஸ் எலெக்டட் பை அ மெஜாரிட்டி ஆஃப் 144 ஓட்ஸ். சரியா? அப்போ பி அப்படின்ற ஒரு கேண்டிடேட் இருக்கிறான். ஸோ அவனை விட எவ்வளோ ஓட்டு அதிகமாக எடுத்திருக்கிறான்னா 144 ஓட்ஸ் அதிகமாக வாங்கியிருக்கிறான். ஸோ அப்போ மொத்த ஓட்டு 62, அதாவது மொத்த ஓட்டு வந்து 100%. அதில் ஏ 62னா மீதி 38% பி வாங்கியிருப்பானா? ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 24%. ஸோ அப்போ 24% வந்து 144 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்களா? ஸோ இவ்வளோதான் வந்துட்டு எலெக்ஷன் பேஸ்டு சம்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 டைப் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான மெத்தட் தான். பட் அதுக்கு நான் அந்த நேம் கொடுத்துருப்பேன், சக்ஸசிவ், சப்ராக்ஷன், ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பற்றிலாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. சரியா? ஜஸ்ட் என்ன அந்த கொடுத்துருக்கிற கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு என்ன கான்செப்ட்ன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குமார் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறான். சரியா? அவனுடைய மந்த்லி சேலரி அப்படின்றது மொத்த சேலரி வந்துட்டு ஒரு 100% சேலரின்னு எடுத்துக்கலாமா? ஸோ அதில் வந்துட்டு அவன் 20% ரெண்ட்டுக்கு வந்து செலவு பண்ணுறான். சரியா? ஃபர்ஸ்ட் 20% ரெண்ட்டுக்கு செலவு பண்ணுறான். நெக்ஸ்ட் 25% ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறான். நெக்ஸ்ட் 10% வந்து டிராவல். நெக்ஸ்ட் 15% வந்துட்டு எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறான். நெக்ஸ்ட் 18% வந்துட்டு ஷாப்பிங்க்கு செலவு பண்ணுறான். சரியா? ஸோ இது ஃபுல்லாக அவனுடைய செலவு. அவனுடைய மொத்த வருமானம் வந்துட்டு 100%. அந்த 100%லேருந்து இதை ஃபுல்லாக கழிச்சிட்டோம்னு சொன்னால் அவனுடைய எக்ஸ்பென்சஸ், இது ஃபுல்லாக அவனுடைய செலவுகளை ஃபுல்லாக கழிச்சிட்டோம்னு சொன்னால் அவனுடைய மொத்த சேவிங்ஸ் வந்துட்டு எத்தனை சதவீதம்ன்றது தெரிஞ்சிருமா நமக்கு? ஸோ சேவிங்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடுவோம்? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு போடுவோமா? ஸோ அப்போ இன்கம் எவ்வளோ? 100%. மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னா இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 20, 25, 45, 55, 60, 70, 88%. ஸோ இப்போ 100ல் 88% போச்சு அப்படின்னா ரிமைனிங் 12% வந்து அவன் சேவிங்ஸ் பண்ணுறான்.
சரியா? சேவிங்ஸ் வந்துட்டு எத்தனை சதவீதம்? 12%. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, அவன் 4800 சேவ் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கண்டுபிடிச்சது 12% சேவிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறோம். அப்போ 12% வந்துட்டு 4800ன்னு போடலாமா? ஸோ பெர்சன்டேஜ் வைஸ் இந்த சேவிங்ஸ் வந்து பெர்சன்டேஜ் பேசிஸில் சொன்னால் 12%, வேல்யூவில் சொன்னால் 4800. இப்போ 12% 4800 அப்படின்னா அவனுடைய மொத்த சேலரி வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ மொத்த சேலரி வந்துட்டு 100%ன்னு போடலாமா? ஸோ இப்போ 12% 4800 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இதான் வந்துட்டு இந்த மெத்தட் சம். அதே மாதிரி இந்த சம் வந்துட்டு பாருங்க, 40% மெஷினரியில் செலவு பண்ணுறான், 25% பில்டிங்கில், 15% ரா மெட்டீரியல்ஸ், 5% ஃபர்னிச்சர். ஸோ இப்போ ராணி ஹேட் அ பேலன்ஸ் ஆஃப் 1305. ஸோ இவ்வளோ மொத்தம் வந்து அவனுக்கு சேலரி வந்துட்டு 100% ராணிக்கு. அப்போ இவ்வளோ பெர்சன்டேஜை ஃபுல்லாக நம்ம கழிச்சிட்டோம்னு சொன்னால் சேவிங்ஸ்னுடைய பெர்சன்டேஜ் நமக்கு தெரியும். அப்போ இவ்வளோ ரூபாய் நம்ம செலவு பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, 1305 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சேவிங்ஸ் பெர்சன்டேஜ் ஒரு வேல்யூ கிடைக்கும், சேவிங்ஸுடைய வேல்யூ நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு 1305 அப்படின்னா அவனுடைய மொத்த சேலரி எவ்வளோ, 100% எவ்வளோன்னு கேட்டால் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாமா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 100% வந்து அவனுடைய சேலரி அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதுலேருந்து அவனுடைய செலவுகளினுடைய அந்த பெர்சன்டேஜை ஃபுல்லாக கழிச்சிட்டோம்னு சொன்னால் ரிமைனிங் உள்ளது சேவிங்ஸுடைய பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ அந்த சேவிங்ஸுடைய பெர்சன்டேஜ் வந்து அதுக்கான அளவு வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ரூபா அப்படின்றது. ஸோ அப்போ 10% அவன் சேவ் பண்ணுறான் அப்படின்போது இப்போ 10% வந்து 1305 ரூபா அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதே மாதிரி இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா, a man spends 10% of his income. சரி, அவனோட இன்கம்ல 10% வந்து எதில் இன்கம் செலவு பண்ணுறான்? ஃபுட்டில் செலவு பண்ணுறான். நெக்ஸ்ட்டு 80% ஆஃப் த ரிமைனிங் இன்கம் வந்துட்டு கிளாத்திங்கில் செலவு பண்ணுறான். இப்போ வந்துட்டு போன சம்மில் எப்படி பார்த்தோம், மொத்தமாக அட்ட ஸ்ட்ரெச்சில் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டோமா? ஸோ மொத்தமாக அட்ட ஸ்ட்ரெச்சில் சப்ராக்ட் பண்ணிட்டு சேவிங்ஸ் இவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய மொத்த 100%ல் 10% ஃபுட்டுக்கு செலவு பண்ணிட்டான், மிச்சம் இருக்கிறதுல 80% கிளாத்திங்க்கு செலவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 10% ஃபுட்டு வந்து செலவு பண்ணிட்டா மிச்சம் என்கிட்ட ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 90% ரிமைனிங் இருக்கும். சரி, அப்போ 90% எனக்கு ரிமைனிங் இருக்கும். அந்த 90%ல் அந்த 90% ஆஃப் எக்ஸில் 80% வந்துட்டு அவன் கிளாத்திங்க்கு செலவு பண்ணுறான். புரியுதா? அது ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட 100% கையில் இருக்குது, அந்த 100%ல் 10% ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறான். ஸோ அப்போ 10% ஃபுட்டுக்கு செலவு பண்ணிட்டா மிச்சம் என்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 90/100ன்னு எழுதிக்கிறேன். 90% ஆஃப் எக்ஸ், எக்ஸ் தான் மொத்த சேலரி. இப்போ இந்த எக்ஸில் 90% செலவு பண்ணிட்டேன். இந்த மிச்ச ரிமைனிங் இருக்குது இல்லையா, இதில் நான் வந்து 80% எதில் செலவு பண்ணுறேன்? கிளாத்திங்கில் செலவு பண்ணுறேன். ஸோ அப்படி செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா மிச்சம் என் கையில் எவ்வளோ இருக்கும்னு சொல்கிறாங்க? 180 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து எக்ஸ் என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சா என்னுடைய டோட்டல் இன்கம் தெரிஞ்சிடும். சரியா? இதான் வந்து ரெண்டாவது டைப், அதாவது டைப் 10 சக்ஸசிவ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் வந்துட்டு மொத்த இன்கம் வந்து 100%ன்னு எடுத்துக்க போகிறோம். நிறைய செலவுகள் பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அந்த பெர்சன்டேஜை ஃபுல்லாக மொத்தமாக ஆட் பண்ணி இந்த 100%லேருந்து கழிச்சிட்டோம்னு சொன்னால் சேவிங்ஸினுடைய பெர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும். சேவிங்ஸுடைய பெர்சன்டேஜ் வந்துட்டு இவ்வளோ அப்படின்னா அப்போ 100%னுடைய அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கிராஸ் மல்டிப்ளை போட்டோம்னு சொன்னால் இந்த மெத்தடில் சம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த மெத்தடில் எப்படி சம் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, என்னுடைய மொத்த பெர்சன்டேஜ் வந்து 100, அதில் இந்த 10% ஃபுட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்னுடைய மிச்ச ரிமைனிங் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கல்ல, இதுதான் கீவேர்ட். இப்போ மீதி உள்ளதில் 80% நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ இருக்கும் கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். ஸோ இந்த சம் பாருங்க, a man bought some apples of which 30% of them were rotten.
ஒருத்தன் வந்துட்டு சில ஆப்பிள் வாங்குறான். ஸோ எவ்வளோ வாங்குறான்னு தெரியாது. அதை நம்ம வந்து 100% ஆப்பிள்னு எடுத்துக்கிறோம். அதில் 13% ராட்டன் கெட்டு போயிருச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 13% கெட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் இருக்கிறாங்க? ஹி சோல்டு 75% ஆஃப் தி பேலன்ஸ். ஸோ 13% வந்து கெட்டு போயிருச்சு. அப்போ மிச்சம் உள்ளத்துல 75% அவன் விற்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம எப்படி எழுதணும்? 100ல் 13 போச்சுன்னா 87% சொல்லுவோம். அப்போ 87/100 இன்ட்டு எக்ஸ். இதுதான் என்கிட்ட மிச்சம் இருக்கிற பேலன்ஸ். இந்த பேலன்ஸ்ல தான் அவன் 75% விற்கிறான் அப்படின்ற போது அப்போ இன்ட்டு 75/100 போடுவோம். ஸோ அப்படி வித்துட்டோம்னு சொன்னா என்கிட்ட மிச்சம் எவ்வளோ ஆப்பிள் இருக்குன்னு சொல்றாங்க? 261 ஆப்பிள் இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா மொத்த ஆப்பிள் என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு இனிஷியல் அப்படின்றது தான் வந்து எக்ஸ். இது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ புரிஞ்சா? ரெண்டுமே வந்துட்டு ஆக்சுவலாக சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயுமே வந்துட்டு என்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, என்கிட்ட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. ரெண்டு கொஸ்டினுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இதில் வந்து ரிமைனிங் என்கிட்ட இருக்கிறதுல இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுலேயும் அப்படிதான். இப்போ 13% கெட்டு போயிடுச்சு. மிச்சம் ரிமைனிங் இருக்கிறதுல 75% நான் வந்து விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதில் வந்துட்டு அப்படி கிடையாது. சரியா? இதுதான் இந்த ரெண்டு டைப்புக்கும் வித்தியாசம். அதே மாதிரி இங்கே பாருங்கள். A man spends 35% of his income on food. 35% ஃபுட்டில் வந்து செலவு பண்ணுறான். 25% எஜுகேஷனில் செலவு பண்ணுறான். சரியா? நெக்ஸ்ட்டு 80% ஆஃப் த ரிமைனிங். இப்போ இது ரெண்டும் செலவு பண்ணது போக ரிமைனிங்கில் உள்ள 80% வந்து ஹவுஸ் ரெண்ட்டுக்கு கொடுக்குறான். புரியுதா? அப்போ இது என்ன பண்ணணும்? ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி வருதா? இப்போ 100ல் 35% கழிங்க, அதே மாதிரி 25 கழிங்க. அப்போ 60. சரியா? இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 60 போச்சுன்னா மீதி 40 இருக்கும். ஸோ 35, 55, 60% போச்சுன்னா மீதி 40% இருக்கும். அந்த 40%த்தில் எத்தனை சதவீதம் வந்துட்டு அவங்க ஹவுஸ் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க? 80% ஹவுஸ் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்ற போது எவ்வளோ வந்து அவன் கையில் இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரியா? வாட் % ஆஃப் ஹிஸ் இன்கம் ஹி இஸ் லெஃப்ட் வித். ஸோ எவ்வளோ இன்கம் அவன் கையில் இருக்கும் அவன் மிச்சம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் வார்ம் அப் சம்ல சொல்லணும் இல்லையா? அந்த வார்ம் அப் சம்ஸ் மாதிரி தான் இதுவும். பட் அந்த வார்ம் அப் சம்ல என்ன சொன்னோம்? இது கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் மாதிரி எழுதணுமா? ஏ இஸ் வாட் % ஆஃப் பி. நானா வர சொன்னேன். இப்போ புரிஞ்சு. அப்போ வந்து டைப் 7ல் வந்துட்டு மார்க்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோம். சரியா? டைப் 7ல் வந்து மார்க்ஸ் பார்த்தோம். டைப் 8ல் எலெக்ஷன்ஸ் பார்த்தோம். 9 and 10ல் வந்துட்டு நம்ம அந்த இன்கம்ஸ், அந்த சக்ஸஸிவ் ரிடக்ஷன் சப்ராக்ஷன் இதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டைப் 9ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 100லேருந்து மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணுறானோ அதை ஃபுல்லாக கழிச்சிருவோம். இப்போ மிச்சம் உள்ளது எவ்வளவோ அதான் வந்து சேவிங்ஸ் பெர்சன்டேஜ்னு சொல்லுவோம். கொஸ்டினில் சேவிங்ஸினுடைய அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. என்ன பண்ண போகிறோம்? இந்த பெர்சன்டேஜ், சேவிங்ஸ் பெர்சன்டேஜ் வந்துட்டு 4800க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ 100% எவ்வளோ? அதான் வந்து மொத்த சேலரி. இது வந்து இந்த மெத்தடு. அடுத்த மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு 10% ஆஃப் த இன்கம் வந்துட்டு ஃபுட்டில் செலவு பண்ணுறான் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது வந்து ரிமைனிங் இன்கம், பேலன்ஸில் ரிமைனிங் இருக்கிறதுல இருந்து இவ்வளோ செலவு பண்ணுறான்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமயம் நம்ம என்ன பண்ணணும்? டைரெக்டாக 100லேருந்து அப்படியே கழிச்சிக்கிட்டே வரக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, 10% ஃபஸ்ட்டு செலவு பண்ணிட்டானா, அப்போ செலவு பண்ணிட்டது போக மிச்சம் அவன் கையில் எவ்வளோ இருக்கும்? 90% இருக்கும். இப்போ 90% ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் தான் அவனுடைய மொத்த இன்கம். ஸோ இந்த மிச்சம் இருக்கிறதுல 80% வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்? கிளாத்திங்க்கு செலவு பண்ணுறான். ஸோ இப்போ பேலன்ஸ் அவன்கிட்ட எவ்வளோ இருக்குதாமா? 180 ரூபா இருக்குதாமா. ஸோ இந்த 90%த்தில் 80% செலவு பண்ணது போக மிச்சம் அவன் கையில் 180 இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் உன்னுடைய மொத்தம் இன்கம் என்ன, எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த ஆப்பிள் பேஸ் பண்ணியும் சம் சால்வ் பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் ஒரு 4 டைப் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம இன்னும் இருக்கிற மீதி டைப்ஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நடத்துனதில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸை வந்து தெரியப்படுத்துங்க.
ஸோ இன்னும் வந்துட்டு நம்ம ஃபர்தராக வந்துட்டு அடுத்தடுத்த மேக்ஸ் டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம போட இருக்கிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரியப்படுத்துங்க. இன்னும் வந்து இந்த இது வந்துட்டு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ, இந்த சாப்டர்ஸ்லாம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ, ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி.